வணக்கம். வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தரவு அடிப்படையிலான இந்த அலசல்ல மாநில சுயாட்சி, நம்ம ஜனநாயக அமைப்புகள், அப்புறம் தற்போதைய பொருளாதார நிலைமை, இது மூணுக்கும் இடையில இருக்கிற சிக்கலான முடிச்சுகளை ஒரு இன்ஜினியரிங் கண்ணோட்டத்தோட ரொம்பவே ஆழமா அவிழ்க்க போறோம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல மாநில சுயாட்சி ஏன் தேவை, அடுத்ததா வடக்கு தெற்கு மாநிலங்களுக்கு இடையிலான பொருளாதாரம், அப்புறம் நிதி பகிர்வு, தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகங்கள், பொருளாதார வீழ்ச்சி, கடைசியா சினிமா அரசியல். இந்த 6 விஷயங்களை வச்சுதான் நம்ம அமைப்புகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு டெஸ்ட் பண்ண போறோம். இந்த மூலக்கட்டுரை ஆரம்பத்திலே ஒரு செம்ம பவர்ஃபுல்லான கேள்வியை வைக்குது. அதிகாரத்தை விட கேள்வியே பெரியதா? கண்டிப்பா. ஏன்னா எதற்குன்னு கேள்வி கேட்கறது தான் ஒரு உண்மையான ஜனநாயகத்தோட அடையாளம். சிந்திக்காம தலையாற்ற ஒரு பெரிய கூட்டத்தை விட சரியான கேள்விகளை கேட்கிற ஒரு சின்ன குழு தான் அதிகாரத்தை ரொம்பவே பயமுறுத்தும்னு இது ரொம்ப ஆழமா சொல்லுது. ஓகே, நம்ம முதல் தலைப்புக்கு வருவோம். மாநில சுயாட்சி ஏன் தேவை? ஒரு நல்ல ஜனநாயகத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். நிறைய பேர் மாநில சுயாட்சின்னு உடனே நாட்டை விட்டு பிரியறதுன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, சுயாட்சிங்கிறது நம்ம வரி பணம் எங்க போகுதுன்னு கேட்கிற ஒரு அடிப்படை உரிமை. நம்ம ஊர் வளங்கள் முதல்ல நம்ம ஊர் மக்களுக்கு பயன்படணும். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லித் தரணும்னு டெல்லியில இருக்கிறவங்க முடிவு பண்ணக்கூடாது, நாம தான் முடிவு பண்ணணும். இதுதான் சுயாட்சி. ரொம்ப சிம்பிள் இல்லையா? அடுத்ததா 2வது பகுதி, வடக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களுக்கு இடையில இருக்கிற பொருளாதார வேறுபாட்டை பத்தி பார்க்கலாம். இங்க தரவுகள் ஒரு பெரிய சமூக பிளவை நமக்கு காட்டுது. தென்னிந்தியாவுல நடந்த சமூக நீதி போராட்டங்கள் மூலமா கல்வி எல்லாருக்கும் கிடைச்சது, அதனால நல்ல வளர்ச்சி உருவாச்சுன்னு அறிக்கை சொல்லுது. ஆனா வட இந்தியாவை பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற சாதிய கட்டமைப்புகள், நிலப்பிரபுத்துவம், அப்புறம் கட்டுப்பாடு இல்லாத மக்கள் தொகை பெருக்கம், இதனால அவங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அடிப்படை தேவைக்கே சரியா போயிருது. உள்கட்டமைப்புக்கு ஒண்ணுமே மிஞ்சறதில்லைன்னு இந்த தரவுகள் ரொம்ப தெளிவா விளக்குது. சரி, 3வது பகுதிக்கு வருவோம். நிதி பகிர்வு முரண்பாடுகள். நம்ம பாக்கெட்ல இருந்து போற வரி பணம் கடைசியா எங்க தான் போகுதுன்னு கொஞ்சம் துருவி பாப்போமா? இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. தமிழ்நாடு அரசு வரியா கட்டுற ஒவ்வொரு ₹1 மத்திய அரசு கிட்ட இருந்து நமக்கு திரும்ப கிடைக்கிறது வெறும் 29 பைசா தான் இந்த தரவுகள் அடிச்சு சொல்லுது. இது நம்பவே முடியாத ஒரு பெரிய முரண்பாடு, கரெக்டா? ஆனா அதே சமயம் பீகார் மாதிரி மாநிலங்களுக்கு அவங்க கட்டுற அதே ₹1க்கு ₹2 மேல திரும்ப கிடைக்குது. அப்போ ஹிந்தி படிச்சா முன்னேறிடலாம் அன்னு சொல்ற அந்த அரசியல் லாஜிக்க இந்த எண்கள் சுத்தமா உடைக்குது அன்னு கட்டுரை ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதிடுது. மொழிக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இது நிரூபிக்குது. அடுத்ததா 4வது பகுதி, நம்ம தேர்தல் ஆணையத்தின் மேல இப்போ இருக்கிற சந்தேகங்களை பத்தி பாப்போம். ஒரு டெக்னிக்கலான மைண்ட் செட் இருக்கிற யாருக்குமே இந்த விஷயங்களை பார்த்தா கண்டிப்பா டவுட் வரத்தான் செய்யும். ஏன்னா தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிற குழுவில இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே தூக்கிட்டாங்க. வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல 100% விவிபேட் ஸ்லிப் செக் பண்றது கிடையாது. போதாக்குறைக்கு ஆளுங்க கட்சி தலைவர்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ணா கண்டுக்காம இருக்கிறது, அதுவே எதிர்கட்சினா உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு இது எல்லாமே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு அறிக்கை சொல்லுது. 5வது பகுதியில பொருளாதார வீழ்ச்சி மற்றும் அரசியல் முரண்பாடுகளை பத்தி பேச போறோம். இப்போதைய ஆட்சியில உண்மையான பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தணிக்கை செய்து பார்ப்போம். 2024-25 நிதியாண்டுல நம்ம நாட்டோட மொத்த கடன் 170 லட்சம் கோடி ரூபாயை தாண்டிடுச்சுன்னு தரவுகள் சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 8 கோடி சாமானிய மக்கள்கிட்ட இருந்து கசக்கி பிழியிற வரிப்பணம் எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மட்டுமே போய் சேருதா அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்விய இந்த பிரம்மாண்டமான கடன் தொகை நமக்கு முன்னாடி வைக்குது. பேப்பர்ல வேணும்னா நம்ம ஜிடிபி வளர்ற மாதிரி தெரியலாம். ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியில சாதாரண மக்களோட வாங்கும் திறன் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. ஒரு பக்கம் வேலையில திண்டாட்டம், இன்னொரு பக்கம் கண்ணை பிதுக்கிற விலைவாசி, இது ரெண்டும் நடுத்தர வர்க்கத்தை அப்படியே நசுக்கிட்டு இருக்கு. ஆனா இதையெல்லாம் மக்கள் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள திசை திருப்ப கல்வி, மருத்துவம்னு பேசாம மதவாத அரசியலை ஒரு டூலா பயன்படுத்துறாங்கன்னு இந்த கட்டுரையை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு இன்ஜினியர் எப்படி எண்களை வச்சு கட்டிடத்தோட ஸ்ட்ரெங்த்தை செக் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையும் செக் பண்ணணும். அரசியல்வாதிகள் பேசுற உணர்ச்சிவசமான பேச்சுகளை வச்சு நாட்டை எடை போடக்கூடாது. நிஜமான நிதி பற்றாக்குறை எவ்வளவு, உலக அளவுல நம்ம ரூபாயோட மதிப்பு என்ன, இப்படிப்பட்ட உண்மையான தரவுகளை வச்சுதான் ஒரு நாட்டோட ஆரோக்கியத்தை நாம அளவிடணும். கடைசியா நம்ம 6வது பகுதிக்கு வந்துட்டோம். சினிமா அரசியலும் அதற்கான உண்மையான தீர்வும். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் லாஜிக்கை வச்சு இதை எப்படி உடைக்கிறதுன்னு பார்ப்போம்.
சினிமா பிரபலங்கள் அரசியலுக்கு வரும்போது கொடுக்கிற சில கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை மூலக்கட்டுரை சுட்டிக்காட்டுது. நான் 8 கோடி பேருக்கும் தலா 30 லட்சம் தருவேன் அப்படின்னு சொன்னா சாதாரணமா யோசிக்கிற எந்த ஒரு மனுஷனும் அதுக்கு எங்கிருந்துப்பா பணம் வரும்னு கேட்பான்ல. கணக்கு போட்டு பார்த்தா இதுக்கு 2,40,00,000 கோடி ரூபாய் வேணும். இது சுத்தமா சாத்தியமே இல்லாத ஒரு டெக்னிக்கல் பொய்ன்னு கட்டுரை அம்பலப்படுத்துது. கவர்னன்ஸ், அதாவது நிர்வாகங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான். நீங்க குடுக்கிற இன்புட் தப்பா இருந்தா கிடைக்கிற அவுட்புட்டும் மோசமா தான் இருக்கும். சினிமா வசனம் மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தா கடைசியில மாநிலம் திவாலாகிடுங்கிற ஆபத்தை கட்டுரை ரொம்ப அழகா விளக்குது. ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய் கடல்ல மூழ்கியிருக்கிற ஒரு மாநிலத்துக்கு தேவையானது திரையில பாக்குற ஹீரோயிசம் இல்ல, ரொம்ப பக்காவான பொருளாதார மேனேஜ்மெண்ட் தான். சரி, நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கட்டுரை ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையோட முடியுது. அறிவுள்ள ஒரு சமூகம் எப்ப தரவுகள் அடிப்படையில கேள்வி கேட்கறது நிறுத்துதோ அப்பவே ஜனநாயகம் செத்து அது வெறும் அதிகாரத்தோட ரப்பர் ஸ்டாம்பா மாறிடும். இவ்ளோ பெரிய கடனையும் பொருளாதார நெருக்கடியும் ஃபேஸ் பண்ற நமக்கு சும்மா பேருக்கு ஒரு புது தலைவர் வந்தா போதுமா, இல்ல இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே மாத்தி அமைக்கணுமா? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தரவுகளோட அடுத்த தொகுப்புல சந்திப்போம்.